வளக்காப்பு நல்லபடியா நடந்தா அது போதும். அது சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏய், நீ எடுத்து வைக்காம நான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கேன். போய் எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்றேன். சரி, ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. நான் குழம்பு சுட வச்சுட்டு உங்களை வந்து கூப்பிடுறேன். நோ ப்ராப்ளம். ஏய் நட்ராஜா, நீ நினச்சதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சிருச்சேடா. இனிமே இந்த வீடு, ஃபேக்ட்ரி, ஆஃபீஸு எல்லாத்துக்கும் நீதான்டா ராஜா. ஜமாய் ஜமாய். என்ன திமிரா நடந்து போறல்ல நீ? என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம நடக்கிறியா? நட நட. நான் என்ன செக் வச்சிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அநேகமா இந்த வீட்டு விட்டுனே வெளியே போறது இதுதான் கடைசி தடவையா இருக்கும். மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர்றது நடக்காத காரியம். ஏய் செக்யூரிட்டி சார். வணக்கம் சார். உன்னை இந்த வீட்டு விட்டு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். அநேகமா இதுதான் உனக்கு கடைசி நாள் நினைக்கிறேன். ஏன் சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? பெரிய தப்பு பண்ணிட்டம்மா. யார்கிட்ட மோதிருக்க? த கிரேட் நட்ராஜன் கிட்ட மோதிருக்கே. சும்மா விடுவேனா நானு? டோட்டலா உன்னை பேக் பண்ணிட்டேன்ல, அவ்வளவுதான். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஃபினிஷ்ட். இந்த வீட்டுக்கும் உனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஓவர். நாளிலேருந்து பழையபடி நீ பஸ்ல லோலோன்னு ஆபீஸுக்கு அலைய வேண்டியதுதான். சார், என்னை எதுக்கு சார் வேலையை விட்டு அனுப்புறீங்க? நான் என்னைக்கு சார் உங்கள்கிட்ட மோதி இருக்கேன்? சும்மா இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லாதீங்க சார். அண்ணே மேடம், அவர் உங்களை சொல்லல, நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி. பரவாயில்லையே, கற்பூரம் மாதிரி பிரெயின் ஷார்ப்பு தான். மேட்ரை டக்குன்னு பிடிச்சா. என்னாச்சு? அந்த நடராஜன் வேற ஏதோ வேலை பார்த்திருக்காரு சந்தோஷ். செக்யூரிட்டி கிட்ட சொல்ற மாதிரி ஜாடையா பேசுறாரு. என்ன வீட்டை விட்டு அனுப்ப ஏற்பாடு பண்ணிட்டதா சொல்லி சிரிக்கிறாரு. கிழிச்சான். அவனை பார்த்தெல்லாம் பயப்படாத. பாரு, அவனெல்லாம் இப்படியே விட போறது இல்ல. ஒரு நாள் இதே வண்டி வச்சு அவன் கழுத்து மேல ஏற்றி கொண்டுறான் பாரு. அவர் கொல்றத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே பழி வாங்குறேன்னு இறங்கிதான் இப்ப மொத்த வீட்டுக்கும் எதிரியா நிக்கிறீங்க. கொலையும் பண்ணிட்டா அவ்வளவுதான். அவர் தியாகி ஆயிடுவாரு, நீங்க கொலைகாரினாய் ஜெயிலுக்கு போவீங்க. உங்களுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் யோசனை போதும்? யோசனை போகாம அவன் அப்படியே விட்டுருணுமா? அவன் என்னென்ன வேலை பண்ணிருக்கான் பாரு. கடைசியில் ஒன்னையும் பிரிச்சிட்டான். அடுத்தது என்ன பண்ண போறான்னு தெரியல. எல்லாம் மாறும் சந்தோஷ். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்பிக்கை வைங்க, நாம ஜெயிப்போம். போற போக பார்த்தா அவன் தான் ஜெயிப்பான் போல இருக்கு. இதில் நம்பிக்கை வேற. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சுல, வா.
அது உங்கள் அப்பா மாதிரி. உங்கள் அப்பா முதல்ல சைக்கிளில்? ஆமாங்க. காரை நிப்பாட்டுங்க. இங்கெங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க? அப்பா என்ன என்ன மாமா பழைய ஞாபகமா? அண்ணாமலை மாதிரி சைக்கிள் டபுள்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. அட நீங்க வேற மாப்பிள்ள, பாரதி பார்த்து பேசலான்னு சொன்னா சரி பக்கத்துல தானேன்னு 2 பேரும் சைக்கிள்லேயே கிளம்பிட்டோம். என்ன பார்க்கவா? ஏமா ஃபோன் பண்ணிருந்தா நானே பார்க்க வந்திருக்க மாட்டேனா? நீ தான் நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையே. வரது இல்லைனா வாசப்படியே மிதிக்க மாட்டேன்னா அர்த்தம் என்ன? நீங்க பேசணும்னு சொன்னா வரமாட்டேனா? இந்த வெயில்ல அப்பாவை சைக்கிளை மிதிக்க வச்சு என்னம்மா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. எல்லாம் நல்ல விஷயம்தான். தேவிக்கு வளகாப்பு வச்சிருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. இப்பதானே தேதி பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அந்த வளகாப்பு சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன். தேவி வளகாப்புக்கு என்கிட்ட என்ன பேச போறீங்க? மா, செய்முறை செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறந்துருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யாருக்குமே அழைப்பு இருக்காது. நாத்தனார் முறையில வளையல் போடுறத கூட மலர வச்சுதான் போட போறாங்களாம். அதை யார் இப்ப கேட்டா? அந்த வளகாப்பு இப்ப நடக்கணுமா வேண்டாமா? என்னம்மா சொல்ற? அந்த வளகாப்பு நல்லபடியா நடக்கணும்னு தான் நான் என்னாலான எல்லா காரியமும் செஞ்சுட்டு வரேன். இப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம்? ஏங்க நீங்களே சொல்லுங்க. பாரதி, அங்க வளகாப்பு நடக்க போதில்ல, அதனால நீ கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு வந்து இருந்துட்டு போயாமா? நம்ம வீட்டுல வந்து இருக்கணுமா? கொஞ்ச நாள்னா எத்தனை நாளைக்கு? தேவிக்கு பிரசவம் முடிகிற வரைக்கும் நினைச்சுக்கேன். எதுக்காக திடீர்னு என்ன இப்படி கேக்குறீங்க? என்ன நீ எதிர்த்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க? உன்னை ஏதாவது கண்காணாத இடத்துக்கா போக சொல்றோம். நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எதுக்குமா இப்படி யோசிக்கிற? ஏண்டி, உன் புருஷனே நம்ம வீட்டுல இருக்காரு, நீ எதுக்கு பிடிவாதமா வரமாட்டேங்கிற? இப்ப எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? சரி, இப்ப நான் எதுக்கு அங்க வரணும் அத சொல்லுங்க. வளகாப்புக்கும் நாங்க வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம வீட்டுக்கு நீ வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு. என்னப்பா புரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த நடராஜன் கிட்ட மாமாவை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாது. நீ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு தேவி சொல்றாளாம். அவ வளகாப்பு முடிஞ்ச பிறகு எங்கடி போவா? புள்ளத்தாச்சி பொண்ண அவங்க அம்மா வீட்டுக்கு வர விடாம பண்றது நியாயமா சொல்லு? இத உங்ககிட்ட யார் சொன்னா? யாரோ சொன்னாங்க. அதை பத்தி இப்ப என்ன? ஒரு நல்லது நடக்கிறதுக்கு நாம எதுக்குமா தடையா இருக்கணும்? பாரதி சொன்னா கேளு. நீ இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடு. சோ நடராஜன் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போயிருக்காரு, அப்படிதானே? அந்த மனுஷன் தைரியமா நம்ம வீட்டுக்குள்ள வந்துருவானா? அப்படி வந்தாலும் வீட்டுக்குள்ளதான் விட்டுருவோமா? வந்தது நடராஜன் இல்ல, சிவகாமி. அந்த அம்மா வந்து கண்ணில் தண்ணி விட்டுட்டு கையேந்து நிக்கிறப்போ நாங்க என்னடி சொல்ல முடியும்? வேண்டாதவங்க தான், நம்மளை எதிரியா பாக்குறவங்க தான். ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு அம்மாவா வந்து நின்று கேட்குறவங்கள நாம என்ன செய்ய முடியும்? அவங்க கேட்கறதுல என்ன தப்பு சொல்லு? பாத்தியா, நேரம் மோதிரத்துக்கு பயந்துட்டு பொம்பளை மாதிரி பொண்டாட்டி வீட்டுக்கு அமைச்சிருக்கான். பொறுப்படுறப்போ நடராஜன் செக்யூரிட்டி கிட்ட ஏன் அப்படி பேசினாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அம்மா, இதெல்லாம் நடராஜனோட வேலை. சிவகாமி அத்தை
உங்ககிட்ட வந்து கேட்க வாய்ப்பே இல்லை. வளகாப்ப வச்சு எப்படியாவது என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அந்த ஆளு ட்ரை பண்றாரு. இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். யாரோட வேலையை வேணா இருக்கட்டும், அதை பத்தி இப்போ உனக்கு என்ன? நம்ம வீட்டுக்கு வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? மாமா நீங்கள் கோவப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். இந்த பார் பாரதி, நீ அந்த வீட்டை விட்டு வந்துருவ. வளகாப்பு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும்னு நானும் உங்க அப்பாவும் சிவகாமிக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். நீ அடம் பிடிச்சி வராம இருந்தா அது நல்லா இருக்காது. கடைசியில அது உங்க அப்பாவுக்கு தான் கெட்ட பேரு. என்ன கேட்காம நீங்க எதுக்கு வாக்கு கொடுத்தீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற தந்திரம்லாம் உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீட்டை விட்டு வந்துட்டா மாமாக்கு தான் பெரிய ஆபத்து. பாரதி, அத்தை நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். எது சரியோ அது நடக்கும், சரிங்களா? நீங்கள் விடுங்க, நீங்கள் 2 பேரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. நீங்க சொல்றதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது மாப்பிள்ள. ஆனா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்காக நாங்க வாக்கு கொடுத்துட்டோம். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பாரதிக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. கோகிலா, வா போலாம். இந்த நடராஜர் சரியான ஆளா இருக்காரு சந்தோஷ். அவன் யாருன்னு தெரியாமல் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் தலையாட்டிட்டு இருக்காங்க. அவன் ரொம்ப கிளவர். யாரை எங்கே அடித்தா எங்கே வலிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு தான் அவன் எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறது? தேவிக்கு நம்ம மேல தானே கோவம். இவங்களெல்லாம் சமாதானப்படுத்துறதை விட தேவியை சமாதானப்படுத்துறது தான் ஈஸி. அதான் சரியும் கூட. வாங்க நம்ம தேவியை போய் பார்த்து பேசலாம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஷீ இஸ் a bloody emotional fool. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. அது மட்டும் இல்லை, நம்ம போனால் நம்மளை கேவலமாக அவமானப்படுத்துவா. ஸோ வாட்? இப்போ அவகிட்ட பேச வேண்டிய நிலைமையில இருக்கிறது நாம தான். வாங்க பேசலாம். அதுவும் இல்லாம அவ பண்றது எதுவுமே அவளா பண்றது இல்லையே. நடராஜன் ஒரு பொய்யை நம்ப வச்சுட்டாரு. அதனாலதான் அவ இப்படி பேசுறா. கோவக்காரிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமா பேசுறா, அவ்வளவுதான். போய் பேசுவோம் சந்தோஷ். பேசினா மாறாத முடிவுன்னு இருக்கா என்ன? தேவைப்பட்டா நீங்க உங்க தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுருங்களேன். சொந்த தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த விதமான ஈகோவும் கிடையாது. ஆனால் அவள் என்ன சொந்த அண்ணனா பார்க்கணுமே, பார்க்க மாட்டாளே. எனக்கு அவள் கூட போய் பேசுறதுல ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தோணுது. அவள் மனசை மாற மாட்டான்னு தோணுது. ஆனால் நீ சொல்கிற ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் சொன்னதான் நடக்கும். வாங்க தம்பி. மாமா பாரதி தேவி இருக்காளா? உள்ளதாமா இருக்கு. தேவிமா சீக்கிரம் அடுப்பு அணைச்சிட்டு வாமா. உங்க அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க. அப்படியா? என்னது இது, சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்க? சொன்னா சேர்த்து சமைச்சிருப்பேன்ல. இருங்க வரேன். வாங்க. என் சித்தப்பா மாதிரி தன்மானம் இருக்கணும். ரோஷம் மாற இதெல்லாம் பார்க்கணும். என்ன சித்தப்பா, ராமண்ணாவும் மலரணியும் வந்திருக்கிறதா சொன்னீங்க?
யாரையுமே காணுமே. ஏமா சந்தோஷ் தம்பி உனக்கு அண்ணன் இல்லையா? எனக்கு இருக்கிறது ஒரே அண்ணன் தான், அது ராமன. ஒரே தம்பி ராஜேஷ். வேற எந்த பொறுக்கியும் என் அண்ணனும் இல்ல, அவன் பொண்டாட்டிலாம் எனக்கு அண்ணியும் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போ சொல்லுங்க. ஏமா இப்படிலாம் பேசுறது நியாயமா? கூட பிறந்த அண்ணன் நீ வந்து. இங்க பாருங்க, என் அப்பாக்கே புள்ள இல்லைன்னு ஆயாச்சு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி அண்ணன் ஆக முடியும்? இனிமே கண்டவங்களெல்லாம் ஏன் அண்ணன் அண்ணின்னு உங்க வாயால சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு அடுப்புல நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். தேவி கொஞ்சம் நில்லு. ஏன் தேவி, நான் அந்த வீட்ல இருந்தா வளகாப்பு முடிஞ்சு அங்க வரமாட்டேன்னு சொன்னியாமே, உண்மையா? ஆமா சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நீ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் காலடி கூட அந்த வீட்ல படாது. இப்ப என்ன அதுக்கு? அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் உனக்கு தெரியாதா? என்னவோ புதுசா கேக்குற? உன் கண்ணு முன்னாடி தானே உன் புருஷன் என்ன கை நீட்டி அடிச்சான், அப்புறம் என்ன? இங்க பாரு, உன்கிட்ட பேசி என்னால டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. தேவி, அந்த வீட்ல உனக்கு தெரியாத நிறைய உண்மைகள் இருக்கு. அன்னைக்கு சந்தோஷ் உன்னை அடிச்சதுக்கும் இப்ப நீ அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்றதுக்கு பின்னாடி நிறைய சதி வேலைகள் இருக்கு. நட்ராஜன் மாமா உன்னோட முன்கோவத்தை பயன்படுத்திக்கிட்டு நிறைய கேம் ஆடிக்கிட்டு இருக்காரு. உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, அந்த வீட்ல இருந்து நான் வெளியில போனாதான் நீ வளகாப்ப முடிஞ்சு அங்க வருவேன்னு நீ அவ சொன்ன? இதை யார் சொல்ல சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். யார் சொன்னா உனக்கு என்ன? ஏற்கனவே நீயும் உன் புருஷனை ஆடின கேம் எல்லாம் போறாதா? இப்போ புதுசா ஒரு கேம் விளையாட வந்திருக்கியா? தேவி ப்ளீஸ், தயவு செஞ்சு உன் கண்ணு முன்னாடி தெரியுற உண்மையெல்லாம் கண்ணை திறந்து பாரு. நீ உன் புருஷனோட சேர்ந்து நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு பல வேலைகளை பண்ணவர் தான் இப்ப கண்டதையும் சொல்லி உன்னை பேச வைக்கிறாரு. எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு ஏன் தேவி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? சீ, வாய் முடு. என்ன உன் புருஷ மாதிரி நினைச்சியா? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டி பொம்மை மாதிரி கேட்கறதுக்கு? எனக்கு புத்தி இல்ல. உன் புருஷன் மாசமா இருக்கேன்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சான்ல, அப்ப எங்க போச்சு உன்னோட இந்த வியாக்கியானம் எல்லாம்? தேவி, ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் கிராப், ஓகே? பாரு, நான் ஒன்றும் மூணாவது மனுஷன் கிடையாது. நான் அடிச்சனால என்ன ஆயிடுச்சு உனக்கு? அதனால உனக்கு ஏதாவது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமா? குறைஞ்சு போயிட்டியா? ஹே, நீ இது வரைக்கும் நான் அடிச்சதே கிடையாதா? இல்லை நானும் ஒன்றும் அடிச்சது கிடையாதா? சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கோவப்பட்டுட்டு சண்டை போட்டு தானே இருந்திருக்கோம். இப்போ என்ன ஆல் ஆஃப் அ சடன்? இந்த பாரு, நான் ஒன்றும் ஒன்று அப்படியே வந்து ஒரு இன்டென்ஷனோடலாம் அடிக்கல. நீ என்னை பற்றி தப்பாக பேசின, இன்சல்ட் பண்ண, அதனால நான் ப்ரொவோக் ஆன அந்த கோவத்தில் அடிச்சிட்டேன். ஓகே ஃபைன், தப்பு தான். நான் உன்னை அடிச்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி நீ என்னை பற்றி தப்பாக பேசினா தப்பு தானே? அப்புறம் என்ன? சித்தப்பா, இவங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்காங்க? என்னோட சண்டை போடுறதுக்கா? நான் யாரோடையும் பேசிட்டு இருக்கிறதுக்கு தயாரா இல்ல. முதல்ல இவங்களை கிளம்ப சொல்லுங்க. தேவி ப்ளீஸ், அவர் உன்னை அடிச்சது தப்புதான். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நான் உன்கிட்ட பேசணும். அதை கேட்டுட்டு நீ என்ன வேணாலும் முடிவெடு. உள்ள போய் பேசலாமா? சித்தப்பா, நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. யாரோட பேச்சு நான் கேட்க தயாரா இல்ல. ஏமா பேசுறதுல என்னம்மா தப்பு? அவங்க என்னமோ சொல்ல வர்றாங்க, அதை ஒரு 2 நிமிஷம் காது கொடுத்து கேட்டா என்ன தப்பு? நீங்க நான் அவங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு அவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இப்படி பேசினா எப்படித்தா? யார் பேச்சு கேட்க தயாரா இல்லன்னு அர்த்தம். அவங்களை கிளம்ப சொல்லுங்க. நான் ஓவரா பண்ணிருக்கேன். நீ என்ன உனக்கு? நாங்க 10 நிமிஷம் பேச நீ கேட்க மாட்டியா? குறைஞ்சிருவியா? நானும் சந்தோஷ் ப்ளீஸ் கோவப்படாதீங்க. தேவி, சத்தியமா எனக்கும் சந்தோஷ்க்கும் மேல கோவமே இல்லை. ஏன்னா எங்களை பேசின பேச்செல்லாம் நீயா பேசினது இல்ல. நம்ம எல்லாரையும் ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்க வச்சு
நம்ம குடும்பத்தையே துண்டு துண்டா உடைச்சுக்கிட்டு இருக்காரு அந்த நடராஜன் மாமா. எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம்